அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிரிக்கெட் அணியில் தற்போது மிடில் வரிசையில் களமிறங்கி மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்து இந்திய அணியை மீட்டெடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்து பேசியிருக்கிறாரு. அவர் அந்த பேட்டியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா கிரிக்கெட் அணியில் தற்போது மிடில் வரிசையில் களமிறங்கி மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்து இந்திய அணியை மீட்டெடுத்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் கடந்த 1.5 வருடங்களாக தனது கஷ்ட காலங்களில் யாரும் உதவ முன் வரல அப்படின்னு சில உணர்ச்சிகள் நிறைந்த கருத்துக்களை பேசியும் இருக்கிறாரு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் வாய்ப்பு பெற்ற ஸ்ரேயஸ் ஐயர் அதற்கு பிறகு நடைபெற்று வரும் ஐசிசி தொடரான சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்திய அணிக்காக இடம் பிடித்து மிடில் வரிசையில் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் வருகிறாரு. நடைபெற்று முடிந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி விரைவாக 3 விக்கெட்டுகளை இழந்த போது அக்சர் பட்டேலுடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து விளையாடி இந்திய அணியை மீட்டெடுத்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஸ்ரேயஸ் ஐயர் போட்டிக்கு பிறகு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு தனி நபராக நான் இன்னொருவரை சார்ந்திருக்கிறத விட என்னை நானே நம்பி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உங்களை மட்டுமே நீங்கள் முழுதாக நம்ப முடியும். உங்களுடைய கடினமான காலகட்டங்களில் யாரும் பெரிதாக உதவ முன் வர மாட்டாங்க. அப்படி உதவும் நபர்கள் மிகவும் குறைவாகவே இருப்பாங்க. அவர்களை தான் நீங்கள் மிக நெருக்கமாக உணர்வீங்க. இந்த காரணத்தால் தான் நான் என்னை எப்போதுமே ஆதரிப்பேன். எனது உள்வுணர்வையும் நான் ஆதரிக்கிறேன். நான் திரும்ப ஒரே விஷயத்தை சொல்கிறேன். கடந்த 1.5 வருடங்களாக எனக்கு நடந்த விஷயங்கள் தற்போதைய என் வாழ்க்கைக்கு மிகவும் உதவி வந்துட்டுருக்கு. அதோடு நான் எனது பேட்டிங் டெக்னிக்கல் வேலை செய்திருக்கேன். நாம் எப்போதுமே நமது நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். கடந்த கால எண்ணங்கள் பாதிக்காத வகையில் செயல்பட வேண்டும். நேற்று நான் பேட்டிங் செய்ய வந்தபோது ஆடுகள் மெதுவாக இருந்தது. அதனால் பொறுமையாக விளையாடி ரன்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்தோம். எனக்கு அக்சர் பட்டேல் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்திருந்தார். நானும் அவரும் 100 ரன்கள் வரைக்கும் நின்று விளையாடியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு பின்னர் பவுண்டரிகள் வர ஆரம்பிக்க ஆட்டம் எங்கள் பக்கம் வந்தது அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் பேசியும் இருந்திருக்காரு. அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி 44 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றிருந்தாங்க. இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணி குரூப் ஏ பிரிவில் முதலிடத்தில் நிறைவு செய்திருக்கு. இந்த ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 249 ரன்களை மட்டுமே சேர்த்திருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து ஆடிய நியூசிலாந்து அணி 45.3 ஓவர்களில் 205 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியிருந்தது. இந்திய அணி தரப்பில் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இந்த வெற்றியின் காரணமாக அரை இறுதி சுற்றில் இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இதனால் கூடுதல் எதிர்பார்ப்பு ஏற்பட்டும் இருக்கு. இந்த வெற்றிக்கு பின் கேப்டன் ரோஹித் சர்மா பேசும்போது, எப்போதுமே லீக் சுற்று வெற்றியுடன் முடிப்பது முக்கியம். நியூசிலாந்து மிகச்சிறந்த அணி, சிறந்த கிரிக்கெட்டை விளையாடுறாங்க. எங்களினுடைய ஆட்டம் சரியானதாக இருந்திருக்கு. 30க்கு 3 என்ற நிலையில் இருந்து பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கியது மிக முக்கியமான விஷயம். பேட்டிங்கின் முடிவில் சிறந்த இலக்கை நிர்ணயித்திருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இந்திய அணியிடம் 250 ரன்கள் என்ற இலக்கை டிஃபென்ஸ் செய்ய தரமான பவுலிங் அட்டாக் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் வித்தியாசமானவர். அதனால் அவரை சோதனை செய்து அவரால் என்ன பங்களிப்பு அளிக்க முடிகிறது என்பதை பார்க்க நினச்சேன்.
அதனால தான் பேட்டிங் வாய்ப்பு கொடுத்தோம். அடுத்த போட்டி குறித்து எந்த சிந்தனையும் இல்லை. ஆனால் இனி அது சிறந்த தலைவலியாகவே இருக்கும். சாம்பியன்ஸ் டிராஃபி போன்ற ஒரு சிறிய தொடரில் ஒவ்வொரு போட்டியிலையுமே வெற்றி பெற சரியான விஷயங்களை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அதே போல் தவறுகளை விரைவாக சரி செய்ய வேண்டும். அங்கே தான் நாம் ஒரு அணியாக அடுத்த கட்டம் செல்கிறோமா அல்லது கீழ் இறங்குகிறோமா என்பது குறித்து தெரியும். நிச்சயமாக ஆஸ்திரேலியா அணியுடன் விளையாடுவது மிகச்சிறந்த போட்டியாக இருக்கும். ஐசிசி தொடர்களில் ஆஸ்திரேலியா சோடை போனதில்லை. மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. ஆனால் இந்த முறை எங்களை பற்றி சிந்திக்கிறோம். அந்த நாளின் சரியான விஷயங்களை செய்ய வேண்டும். அந்த போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு கோப்பையை இந்த முறை எங்கள் பக்கம் கொண்டு வருவோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கம் கொண்டு வருவோம் அப்படின்னு நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 தொடரின் முதல் அரையிறுதி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மார்ச் 4 மோதுறாங்க. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இந்த போட்டியைக்கான கிரிக்கெட் உலகமே பெரும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா பாகிஸ்தான் போட்டியை விட தற்காலத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா போட்டி தான் கிரிக்கெட் ரசிகர்களை கவர்கிறது அப்படின்னு சொல்லலாம். இரு அணிகளும் சமபலம் கொண்டவை அப்படிங்கிறது தான் இதற்கு முதன்மை காரணம். அதுவும் ஐசிசி தொடர்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு கடும் போட்டியை இரு அணிகளும் அளிக்கும் அப்படிங்கிறத சொல்லவே வேண்டாம். அந்த வகையில் சொந்த மண்ணில் லட்சக்கணக்கான இந்திய ரசிகர்களின் முன்னிலையில் 2023 ஐசிசி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அடைந்த படுதோல்விக்கு ஆஸ்திரேலியாவை இன்று பழி தீர்க்க இந்திய அணி காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்திய அணி ஆஸ்திரேலிய வீரர்களை வீழ்த்த பல்வேறு வியூகங்களை வகுக்க வேண்டும் கட்டாயம் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் இந்திய அணிக்கு இந்த 3 ஆஸ்திரேலிய வீரர்கள் பெரிய அளவில் தலைவலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அனைவருமே இதில் டிராவிஸ் ஹெட் எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயம் இதில் தவிர்க்க முடியாத வீரர். இருப்பினும் இந்திய அணி டிராவிஸ் ஹெட் குறித்து நிறைய விஷயங்களை ஆராய்ந்திருக்கும், வியூகங்களையும் வகுத்திருக்கும். ஆனால் அதிக அளவில் டிராவிஸ் ஹெட்டின் மீது கவனம் செலுத்திவிட்டு மற்ற வீரர்களை லேசில் விட்டாலும் பெரிய பிரச்சனையாகிடும். தற்போதைய ஆஸ்திரேலிய அணியில் பந்து வீச்சில் சில ஓட்டைகள் இருந்தாலும் பேட்டிங் ஆர்டர் மாசாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்திய அணி இந்த 3 வீரர்களை களத்தில் விடாமல் உடனடியாக ஆட்டம் இழக்க செய்ய வேண்டும். அவர்களை ஒவ்வொருவராக இங்கே பார்க்கலாம். ஆமாங்க, இந்திய அணிக்கு எதிராக அனைத்து ஃபார்மேட்கள்லையும் அதிக ரன்களை குவித்திருப்பவர்களில் ஸ்டீவ் ஸ்மித்தும் ஒருவர். ஆப்கான் போட்டியில் இவரும் நல்ல ரிதமில் இருந்தார். அதனால் இவரை செட்டிலாக்கி விட்டால் நிச்சயம் பெரிய சதம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஜடேஜா ஸ்டீவ் ஸ்மித் ODI அரங்களை 2 முறையும் சர்வதேச அளவில் ஒட்டுமொத்தமாக 11 முறையும் ஆட்டமிழக்க செய்திருக்கார். ஜடேஜா ஸ்டீவ் ஸ்மித்திற்கு 1003 பந்துகளை வீசி 550 ரன்களை கொடுத்திருக்காரு. 3வது இறங்கும் ஸ்டீவ் ஸ்மித் மீது தாக்குதல் தொடுக்க ஜடேஜாவை விரைவில் பந்து வீச வர வைக்கலாம். ஆஸ்திரேலிய அணியில் முரட்டு ஃபார்மில் இருக்கிறவர் ஜோஸ் இங்கிலாஷ் தான். இங்கிலாந்து அணிக்கு எதிரான இவரின் சதம் யாராலும் மறக்க முடியாது. இவரின் ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்டுகள் பெரிய அளவுக்கு கை கொடுத்திருக்கு. அந்த வகையில் இவர் களத்திற்கு வந்ததும் வருண் சக்கரவர்த்தியை எங்கிருந்தாலும் கூப்பிட்டு ஒரு சிறிய ஸ்பெல்லை போட வைக்கலாம். இவர் செட்டிலானாலும் பெரிய பிரச்சனையே. குல்தீப் யாதவும் இவருக்கு ஒரு நல்ல மேட்ச் அப்பாக இருப்பார். 5வது வீரராக ஜோஸ் இங்கிலீஷ் இறங்குவார். நிச்சயம் 35வது ஓவருக்கு பின் அதிரடியில் இறங்கும் முன் இவரது விக்கெட்டை கைப்பற்றணும். அனைவரும் மேக்ஸ்வெல் தான் 3வது வீரர் என நினைத்திருப்பீங்க. மேக்ஸ்வெல் நிச்சயம் வருண் சக்கரவர்த்தியிடம் விழுந்து விடுவார். கவலையே வேண்டாம். அப்போ அலெக்ஸ் கேரி வருணுக்கு அவுட் ஆக மாட்டாரா என கேட்கவும் வேண்டாம். ஆனால் அலெக்ஸ் கேரியின் செலக்ஷன்ஸ் வருணிடம் இருந்து தப்பிக்க அவருக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கிலீஷருக்கு பின் களமிறங்கும் கேரியை வீழ்த்த ஆப் ஸ்பின்னர் நம்மிடையே கிடையாது. இருந்தாலும் இவரை எளிமையாக 1 ரன்கள் ஓடி எடுக்க விடாமல் சற்று அழுத்தத்தில் போட்டால் இந்திய அணிக்கு பலன் கிடைக்கலாம். இவரும் மேக்ஸ்வெல் அல்லது இங்கிலீஷுடன் சேர்ந்து டெத் ஓவரில் இந்திய அணிக்கு தலைவலியை கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால டெத் ஓவர்களில் ஷமி மற்றும் ஹர்திக்குடன் வருண், குல்தீப் யாதவ் ஆகியோருக்கும் ஓரிரு ஓவர்கள் இருக்கும்படி ரோஹித் சர்மா பார்த்து கொள்வது அவசியங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின உங்களுடைய
தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான கிரிக்கெட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்துக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.